தமிழக அரசியல் தலைவர்களில் பிரபலமான டிடிவி தினகரனும் பன்னீர்செல்வமும் திமுகவில் இணையப் போவதாக பரபரப்பு தகவலானது வெளிவந்திருக்கு. அது என்ன என்பதை பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தியில் பார்க்கலாம். கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக சிவகங்கையில் செய்தியாளர்களை சந்தித்த பன்னீர்செல்வம், வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது. காரணம் என்னவென்றால், மற்ற கட்சிகள் ஒன்றுக்கொன்று பிரிந்திருக்கின்றனர். இதை நான் சொல்லவில்லை, மக்கள்தான் சொல்கிறார்கள் என்றும் சொல்லியிருக்காரு. அவரது இந்த பேச்சுக்கு பின்னால் மிகப்பெரிய அரசியல் வெடி இருப்பதாகவும் பார்க்கப்படுது. பன்னீர்செல்வத்தை பொறுத்தவரையில தமிழகத்தில் 3 முறை முதலமைச்சர் பதவியும் வகித்து வந்திருக்காரு. அது மட்டுமல்லாமல் துணை முதலமைச்சர் பதவியிலும் இருந்து இருக்காரு. இது மட்டுமல்லாமல் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஆட்சியின் போது ஒருங்கிணைப்பாளராகவும் இருந்திருக்காரு. சட்டமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவர், எதிர்க்கட்சி துணைத் தலைவர் என பல்வேறு பதவிகளையும் வகித்து வந்திருக்காரு. எடப்பாடி பழனிசாமியுடன் ஏற்பட்ட மோதலில் கட்சியை விட்டு பிரிந்த பன்னீர்செல்வம் தனியாக அரசியலும் நடத்திட்டு வராரு. தேவர் சமுதாயத்தைச் சேர்ந்த இவருக்கு தமிழ்நாட்டில் ஆங்காங்கே தேவர் இனத்தவர்கள் ஆதரவும் தெரிவிச்சிட்டு வராங்க. கடந்த தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி வைத்திருந்த பன்னீர்செல்வமும் தற்பொழுது பாஜகவிலிருந்து விலகி இருக்காரு. அடுத்த கட்டமா அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என செங்கோட்டையன் குரல் கொடுத்த போது, ஒருவேளை மீண்டும் அதிமுகவில் இணையலாம் என்ற முடிவிலும் இருந்திருக்காரு. அதே சமயம் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைக்கலாமா என்பது குறித்து ஆலோசனையிலும் ஈடுபட்டு வராரு. தற்பொழுது பன்னீர்செல்வத்தின் அரசியல் நிலைமை கவலைக்கிடமாகவே இருந்துட்டு வருது. அதிமுக, பாஜக, தாவேகா ஆகிய 3 கட்சிகளுமே அவரை புறக்கணித்து வருகின்றனர். எனவே வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல என்ன முடிவு எடுப்பது என்பது தெரியாமல் திண்டாடிட்டும் வராரு. இதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தலைவரான டிடிவி தினகரன் மிகப்பெரிய கூட்டணி சிக்கலிலும் இருந்துட்டு இருக்காரு. கடந்த 2018ஆம் ஆண்டு அதிமுகவிலிருந்து பிரிந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை உருவாக்கியும் இருக்காரு. கட்சி தொடங்கி 7 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இடைப்பட்ட காலத்துல கட்சி மற்றும் சின்னம் இல்லாமல் ஆர்கே நகர் தொகுதியில இடைத்தேர்தல்ல குக்கர் சின்னத்துல போட்டியிட்டும் வெற்றியும் அடைஞ்சிருக்காரு. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அவ்வப்போது போர்க்குரல் எழுப்பி வரும் டிடிவி தினகரனும் தமிழக வெற்றி கழகத்துடன் இணையலாம் என்று பேசப்பட்டிருக்கு. ஆனா தமிழக வெற்றி கழகம் சார்பில் இது குறித்து உடன்பாடு எதுவுமே தெரிவிக்காமையே இருந்திருக்காங்க. இந்த நிலையில தேர்தல் மிகவும் நெருங்கி விட்டதால ஏதாவது ஒரு முடிவு எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல டிடிவி தினகரன் இருந்துட்டு வராரு. ஏற்கனவே டிடிவி தினகரனும் பன்னீர்செல்வமும் தேவைப்படும் பொழுதெல்லாம் ஒருவருக்கொருவர் கைபேசியிலையும் பேசிட்டு வராங்க. இருவருக்கும் இடையே நல்ல நட்பானது இருந்துட்டு வருது. இதன் பின்னணியில சசிகலாவும் இருப்பதாகவும் சொல்லப்படுது. இந்த நிலையில டிடிவி தினகரனும் பன்னீர்செல்வமும் திமுகவில் இணையும் திட்டம் குறித்து திரைமறைவுல பேசப்பட்டுட்டு வருது. தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைத்தால் வரக்கூடிய தேர்தல்ல வெற்றி கிடைக்காது, இதன் மூலம் நாமும் தோல்வியை தான் தழுவ நேரிடும் என டிடிவி தினகரனும் பன்னீர்செல்வமும் ஒரு முடிவுக்கும் வந்திருக்காங்க. வருகின்ற தேர்தல்ல அதிமுகவிற்கு சரியான கூட்டணி இல்லாததால அவர்களும் தோல்வியை தழுவுவார்கள் என்று சொல்லப்படுது. எனவே இந்த தேர்தல்ல திமுக தான் வெற்றி பெறும். ஆகவே திமுகவுடன் கூட்டணி வைத்துக் கொள்வது சாத்தியமாக இருக்கும் என இருவருமே பேசி வருவதாக தெரிய வந்திருக்கு. இதன் மூலம் எடப்பாடி பழனிசாமிக்கு வரக்கூடிய தேர்தல்ல சரியான சாட்டியடி தரலாம் என பேசி வராங்க. இதன் நிமித்தமாக தான் கரூர் சம்பவத்துல திமுக அரசிற்கு ஆதரவான நிலைப்பாட்டை தினகரன் எடுத்திருக்காரு. அது மட்டுமல்லாமல் வரக்கூடிய தேர்தல்ல நாங்கள் அங்கம் வகிக்கும் அணிதான் வெற்றி பெறும் என்றும் டிடிவி தினகரன் பேசி வருவது திமுக கூட்டணியின் மனதில் வைத்துதான் பேசுகிறார் என்று தெரிய வந்திருக்கு. இது தொடர்பாக டிடிவி தினகரனிடம் விஜயுடன் கூட்டணியில் இணைவீர்களா என்று நிருபர்கள் கேட்டபோது யூகங்களுக்கு பதில் சொல்ல முடியாது என்று பதில் அளிச்சிருக்காரு டிடிவி தினகரன் அவர்கள். இது மட்டுமல்லாமல் துரோக சக்தியான எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்துவோம் என்றும் கூட்டணி தொடர்பாக இந்த ஆண்டு இறுதியில் அல்லது அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் அறிவிப்போம் என்று சொல்லியிருக்காரு. வெற்றி பெறும் அணியில் நாங்கள் இருப்போம் என்றும் தெரிவிச்சிருக்காரு.
இதன் பின்னணியில அவர் திமுகவை மனதில் வைத்துதான் பேசுகிறார் என்று தெரிய வந்திருக்கு. இதற்கிடையே டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வமும் ஆகிய இருவரையுமே இணைத்து கொண்டால் அது திமுகவிற்கு பலமாகவும் அதிமுகவிற்கு பலவீனமாகவும் இருக்கும் என திமுக கணக்கு போட்டு வச்சிருக்காங்க. எனவே இருவரிடமும் பேச்சுவார்த்தை நடத்த திமுக மேலிடம் ஏற்பாடுகளையும் செஞ்சுட்டு வராங்க. இந்த நிலையில ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் ஆகியோர் திமுகவில் இணைவதால அது அதிமுகவிற்கு பின்னடைவு என சொல்லப்படுது. குறிப்பாக தமிழ்நாட்டில் பெரும்பான்மையாக வாழக்கூடிய தேவர் சமுதாயத்தின் வாக்குகள் திமுகவிற்கு மேலும் பலம் சேர்க்கும் வகையில அமைந்துவிடும். அதிமுகவை பொறுத்த வரையில பாஜகவை தவிர வேறு எந்த கட்சியும் கூட்டணியில இல்லை என்பது பின்னடைவாகவே பார்க்கப்படுது. இது பற்றி தகவல் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியவும் வந்திருக்கு. ஆனால் இதை எடப்பாடி பழனிசாமி பெரிதாகவும் எடுத்துக்கொள்ளவில்லையும் சொல்லப்படுது. டிடிவி தினகரனுக்கும் ஓ பன்னீர்செல்வத்திற்கும் மக்கள் செல்வாக்கு கிடையாது. எனவே அவர்கள் திமுகவில் இணைந்தால் நமக்கு எந்த நஷ்டமும் ஏற்படாது என்ற கணிப்பில் இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதற்கிடையே தற்போதைய சூழ்நிலையில ஓரணியில் இணைவதற்கு எடப்பாடி பழனிசாமி முடிவு எடுத்தாலும் கூட டிடிவி தினகரனும் ஓ பன்னீர்செல்வமும் அதற்கு சம்மதிக்க போவதில்லை என தெரிய வந்திருக்கு. கிட்டத்தட்ட அவர்கள் திமுக பக்கம் 90% சாஞ்சிருக்காங்க. தற்போதைய சூழ்நிலையில திமுக கூட்டணி மிகவும் பலம் வாய்ந்த கூட்டணியாக எழுச்சி பெற்று வரும் நிலையில அதிமுக கூட்டணி வீழ்ச்சி பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மையாகவே பார்க்கப்படுகிறது.